ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சின்ன வயசில் பார்த்து என்ஜாய் பண்ண ஃபேவரட்டான கார்ட்டூன் அனிமேஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சில ரீசனுக்காக பல கண்ட்ரீஸில் பேன் செய்யப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட கார்ட்டூன்ஸ் அண்ட் அனிமேஸ்லாம் என்னன்னு தான் இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நம்ம சேனலில் அனிமேன் கார்ட்டூன்ஸில் இருக்கக்கூடிய டார்க்கஸ்ட் சீக்ரெட்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்ட் 1 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். மறக்காம டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதே நம்மளோட சைல்ட்ஹுட்டில் ஒரு ஃபேவரட் கார்ட்டூனாக இருக்கக்கூடிய டாம் அண்ட் ஜெர்ரி. ஸோ கண்டிப்பாக சின்ன வயசில் நம்ம நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு கார்ட்டூன் சீரிஸாகவே இருந்திருக்கும். இது எந்த கண்ட்ரிலாம் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆல் ஓவர் வேர்ல்டாக பல கண்ட்ரீஸில் இந்த ஒரு கார்ட்டூன் வந்து ஃபர்ஸ்ட்டு பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிளிப்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் எல்லாம் டெலிட் பண்ணி ட்ரிம் பண்ணி அவங்க சொன்ன ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லைக் இந்தியாவிலையுமே ஃபஸ்ட்டு பேன் ஆயிருக்கு. அவங்களோட அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் படி அவங்க சொன்ன சீக்வன்சஸ்லாம் ட்ரிம் பண்ணி டெலிட் பண்ணி இதெல்லாம் பண்ணி அந்த ஒரு ஃபுட்டேஜ் தான் இப்போ நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் ரீசன் சொல்லிட்டு இந்த ஓவரால் வேர்ல்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் என்ன சொன்னாங்கன்னா, இதில் வந்து ஸ்மோக்கிங் சீக்வன்ஸ், ஆல்கஹால் சீக்வன்ஸ், இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஹார்ம்ஃபுல் வயலன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்பவே க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கான சீக்வன்சஸ்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணுங்க, அதை குறைங்க, அதெல்லாம் டெலிட் பண்ணுங்க. இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மென்டலி டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆல் ஓவர் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு பேன் பண்ணாங்க. அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது போக்கேமான். கண்டிப்பாக நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் இந்த ஒரு அனிமே சீரீஸை வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான், டர்க்கி அண்ட் அரப் எமிரேட்ஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அரப் கண்ட்ரிஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்கேமான் அனிமே சீரீஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு சீரீஸ் மூலமாக கிட்ஸ் வந்து ஹார்ம்ஃபுல்லாக அவங்களோட மென்டல் ஹெல்த் பாதிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 600 குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க, மென்டலி அவங்க கொஞ்சம் பாதிக்கப்பட்டு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல போயிருக்கு. கிட்டத்தட்ட 600 கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு இது மாதிரி கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆகி வந்திருக்காங்க. இந்த ஒரு போக்கேமான் சீரீஸை பார்த்து நிறைய கெட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 3-4-5 கண்ட்ரிஸ், அதாவது இந்த அரப் எமிரேட்ஸ் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஓவராலா ஒரு 20 to 25 கண்ட்ரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போக்கேமான் பேன் ஆயிருக்கு. அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது ஸ்பாஞ்ச் பாப். இந்த ஒரு கார்ட்டூன் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கார்ட்டூன் சீரிஸாக இருந்திருக்கும். கடலுக்குள்ளே நடக்கக்கூடிய பல கிரேசியான விஷயங்களை வந்து இதில் காட்டுவாங்க. லைக் அந்த ஒரு அனிமல்ஸே என்னெல்லாம் கிரேசியாக பண்ணோம், அதுங்களுக்கு உயிர் இருந்தா அப்படின்ற மாதிரி ஃபிக்ஷனாக அதை வந்து பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலுமே இந்த ஒரு கார்ட்டூன் சீரிஸ் வந்து USA, ரஷ்யா, யூரோப் இதை தாண்டி 120 கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசனாக அந்த கண்ட்ரிஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு கார்ட்டூன் சீரிஸில் வந்து வைலன்ஸ் அதிகமாக இருக்குது, ஃபவுல் லாங்குவேஜஸ், அதாவது வார்த்தைகள், டபுள் மீனிங் டைலாக்ஸ், இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இது வந்து கிட்ஸா பாதிச்சிடும், கிட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும் ஃபியூச்சர் ஜென்ரேஷனா அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 கண்ட்ரீஸ்ல வந்து இதை பேன் பண்ணியிருக்காங்க. அது போக இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன பல சீக்வன்சஸை கட் பண்ணி டைலாக்ஸை ட்ரிம் பண்ணி இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணி தான் இப்போ ஒரு சில கண்ட்ரீஸ்ல இது ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது ஃபேமிலி கை. ஸோ கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது எதுக்காக பேன் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்றது. இந்த ஒரு சீரீஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வைலன்ஸ், அப்புறம் வல்கரான சீக்வன்ஸ், ரொம்ப ரொம்ப ப்ரூட்டலான சீக்வன்ஸ் எல்லாமே இருக்கும். ட்ரக்ஸை பற்றி பேசுவானுங்க, கன்ஸ் எடுத்து போட்டு தள்ளுவானுங்க, அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பூந்து விளையாடுவாங்க. இது வந்து ஒரு 18+ கார்ட்டூன். இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா தாய்வான், இந்தோனேஷியா, ஈரான், வியட்நாம், ஈஜிப்ட், பிலிப்பைன்ஸ் இதை தாண்டி அரப் எமிரேட்ஸ் கண்ட்ரிஸ் இதெல்லாமே வந்து இந்த ஒரு கார்ட்டூன் சீரிஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து குழந்தைகள் பார்க்க தகுதியே இல்லாத ஒரு கார்ட்டூன்றக்காக இது பேன் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி ஒரு சில கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. பட் இது வந்து 18+ பீப்புள்ஸ் மட்டும் பார்க்கறதுக்காக வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த கண்ட்ரீஸ்ல 18+ பீப்புள்ஸ் கூட இதை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாவே பேன் பண்ணிட்டாங்க. நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதாக பார்க்க போகிறது மிக்கி மவுஸ். ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு மிக்கி மவுஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கும். சின்ன வயசில் இதெல்லாம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணியிருப்போம். பட் இந்த மிக்கி மவுஸை பார்த்து ஒரு சில குழந்தைங்கள்லாம் அழுது இருக்குங்க, எனக்கு தூக்கமே வரல, எனக்கு கெட்ட கனவாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாட்ட சொல்லி இதை பார்த்தனால தான் நான் வந்து ரொம்ப டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பல குழந்தைங்க அழுது இருக்குங்க ரொமேனியாவில். இதனடா தலைவலியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிக்கி மவுஸை பார்க்கும்போது அதில் பெரியவங்களுக்கு ஒன்றும் தெரிலனாலும் அவங்க குழந்தைகள் வந்து அதை பார்த்து ஏதோ ஒன்று விஷயத்தை பார்த்து டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க, பயந்துருக்காங்க. எலியை பார்த்தாலே இவங்க எல்லாருமே பயந்து சாக ஆரம்பிச்சிட்டாங்களா குழந்தைங்களா. அப்படி ஏதோ ஒரு விஷயம் இந்த ரொமேனியாவில் இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்டர்பிங்காக இருந்திருக்கு. இதன் காரணமாக இது எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்ட்டூன் சீரிஸாக பேன் பண்ணிட்டாங்க.
அடுத்த நம்ம லிஸ்ட்டில் ஆறாவதாக பார்க்க போகிறது டோரேமான். ஸோ இந்த ஒரு அனிமே கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அனிமையாக இருக்கும். ஒரு ஃபீல் குட்டான ஒரு அனிமே அப்படின்னு சொல்லுவோம். நிறைய கிரேசியான விஷயங்கள் இந்த அனிமேல நடக்கும். நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டாக இருக்கும். பட் இந்த ஒரு அனிமே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் கண்ட்ரியில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் சைல்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் அவங்களோட ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தேவையில்லாத நெகட்டிவான ஒரு விஷயத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. மேபி கேஜெக்ஸ் இது மாதிரிலாம் வச்சு இவங்க பொழைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராக் ஒன்று போகும் டோரிமான்ல. இதை தாண்டி நிறையா லவ் சீக்வன்ஸு, சுசுகாவை வந்து டீஸ் பண்ணுறது, நிறைய புள்ளி சீக்வன்ஸ்லாம் நடக்கும்ல. நம்ம ஜியான் வந்து நோபிட்டா அடிக்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் வந்து சென்சார் போர்டு ஒரு சில விஷயங்கள்லாம் ட்ரிப் பண்ணி கட் பண்ணி டெலிட் பண்ணி மறைச்சு அதெல்லாம் பண்ணி தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே இந்த ஒரு அனிமே சீரீஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 7ஆவதாக இருக்கிறது மை ஹீரோ அகாடமி. ஸோ இந்த ஒரு வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிசி மார்வல் மாதிரி ஒரு ஹீரோய்க்கான ஒரு வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான். அதில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ்லாம் எப்படி ஹீரோ வந்து இருக்காங்க, கற்றுக்குறாங்க. ஸோ ஒரு அகாடமியில் போய் அவங்க இதெல்லாம் இப்படி படித்து கற்றுக்குறாங்க. இது மாதிரிலாம் வந்து ஒரு கதை ஒன்று போகும். அதில் இந்த ஒரு அனிமே சீரீஸை வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் பேன் பண்ணியிருக்காங்க. எதுக்குடா பேன் பண்ண அப்படின்னு கேட்டால் சைல்டை வந்து பேடான விஷயங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இதை தாண்டி இதில் பல வைலன்ஸான சீக்வன்சஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து இதை பேன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக சைனா வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பேன் பண்ணுவாங்க. அதில் இதுவும் ஒன்று. ரீசன்லாம் அவ்வளோ டைட்டாக இருக்காது. பட் இருந்தாலும் அவங்க பேன்னா பேன் தான், அது எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸை வந்து கெட்ட விஷயங்களுக்கு வந்து இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இதன் மூலமாக சில்ட்ரன்ஸ் வந்து மென்டலி அவங்க டிஸ்டர்ப் ஆக சான்ஸ் இருக்குது. இது அவங்கள கெட்ட பாதைக்கு கூட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஒரு அனிமே சீரீஸை பேன் பண்ணியிருக்காங்க சைனாவில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சா எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது தாண்டி கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நான் மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய கார்ட்டூன் ஆர் அனிமே சீரிஸ் இந்த கண்ட்ரியில் பேன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அது என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா பார்ட் 2 வீடியோ கூட போட்டுடலாம். ஸோ எப்பயும் போல் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களுக்கு மீட் பண்ணுற அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.